தன்னமுத மதி குளிர்ந்த கிரணம் வீச, தடம் பொழில் பூமணம் வீச, தென்றல் வீச, எண்ணமுத பளிக்கு நிலா முற்றத்தே இன்னிசை வீச, தன் பனி நீர் எடுத்து வீச, பெண்ணமுதம் அணையவர் விண்ணமுதம் ஊட்ட, பெறுகின்ற சுகமனைத்தும் பிற்பட்டோட, கண்ணமுத துடம்பு உயிர் மற்று அனைத்தும் இன்பங் கலந்து கொள்ள தரும் கருணை கடவுள் தேவே. இறைவன் தருகின்ற இன்பத்தை உலகியல் இன்பத்துடன் ஒப்பிட்டு அது எவ்வாறு பேரின்பமாகின்றது என்று ஒப்புமையால் கூறுகின்றார் இந்த பாடலில். சிற்றின்பத்தை காட்டி பேரின்பம் அதைவிட கோடி பங்கு பெரிது என்பதை நமக்கு உணர்த்துகின்றார். வள்ளல் பெருமான் தெய்வமாக்கவி, பூரணமான நிறைவான கவிஞர். இந்த பாடலில் அனுபவத்தை அழகான ஒரு இலக்கிய நயத்துடன் இங்கே ஒரு காட்சியாக நமக்கு காட்டுகின்றார். அழகான ஒரு சோலை, அந்த சோலையின் நடுவிலே நினைத்தாலே இனிக்கின்ற அளவுக்கு பளிங்கு நிலா முற்றம் இருக்கின்றது. அந்த முற்றத்திலே நிலவின் குளிர்ந்த கிரணங்கள் வீசுகின்றன, பூக்களின் நறுமணம் வீசுகின்றது, தென்றல் காற்று மெல்ல வீசி நம் உடல்களை தழுவுகின்றது, இன்னிசையை வாசிக்கின்றனர், லேசாக தூறல் பனி நீர் குற்றால அருவிக்கு முன்பு லேசாக தூறல் விழுவதைப் போல் நம்முடைய உடலின் மீது விழுகின்றது. அமுதம் போன்ற தேவ மாதர்கள் நமக்கு விண்ணமுதத்தையே உணவாக வாய் வழியே ஊட்டுகின்றார்கள். இப்படிப்பட்ட சுகங்கள் அனைத்தும் பிற்பட்டு ஓட, இவையெல்லாம் உண்மையில் தவிடு பின்னாக்கு போல் சுவையற்ற பொருள்களாக தோன்றும். எப்பொழுது என்றால், கண் அமுதத்து உடம்பு உயிர் மற்று அனைத்தும் இன்பம் கலந்து கொள்ள இறைவன் கொடுக்கின்ற கருணை அமுதத்தை உண்டால். வள்ளல் பெருமான் சொல்வார், இறைவனிடம் ஏன் பக்தி ஏற்படவில்லை என்றால், ஒரு பொருளை உண்டு அனுபவித்தால் அல்லது அதன் மேல் நாட்டம் ஏற்படாது. ஆகவே இறைவனுடைய கருணையை ஒரு முறை அனுபவித்தால் அல்லது உலகப் பொருள்களின் மேல் இருக்கின்ற இச்சை போகாது என்று சொல்வார். உலகப் பொருள்களில் எவையெல்லாம் மிக இனிமையுடையது என்று நாம் கற்பனை செய்து வைத்திருக்கின்றோமோ அந்த பொருள்களை எல்லாம் இங்கே ஒரு பெரிய பட்டியலாக வள்ளல் பெருமான் தருகின்றார். ஒவ்வொரு உறுப்பும் எவ்வாறு இன்பத்தை நுகருகின்றது, இந்த மனித உடலில் இருக்கின்ற 5 புலன்களும் மனமும் அறிவும் எப்படிப்பட்ட இன்பத்தை துய்க்கின்றது, எதற்காக ஏங்கி காத்து கிடக்கின்றது என்பதை இந்த பட்டியலிலே கொடுத்து, இவையெல்லாம் உண்மையில் இன்பமல்ல, இறைவன் கொடுக்கின்ற அந்த அனுபவம் காட்டுகின்ற இன்பத்திற்கு முன்னே இது கோடியில் ஒரு பாகம் கூட இல்லை என்பதை நமக்கு அழகான கவிதையின் மூலம் இங்கே நமக்கு காட்டுகின்றார். தன்னமுத மதி குளிர்ந்த கிரணம் வீச, தன் அமுதம், தன்மையான அமுதம் போன்ற சந்திரன் குளிர்ந்த ஒளிக்கற்றைகளை வீசுகின்றான். இந்த கிரணங்களை வீசுகின்ற பொழுது அந்த கிரணங்கள் எங்கே வந்து நமக்கு இன்பம் அளிக்கின்றன? நம்முடைய மெய்யாகிய தோளில் விழுந்து நமக்கு இன்பத்தை தருகின்றன. ஆக இங்கே தோல் என்கின்ற மெய் அது எவ்வாறு இன்பம் பெறுகின்றது என்பதை தெரிந்து கொள்கின்றோம். அடுத்தது தென்றல் வீச, அந்த தென்றலும் எவ்வாறு நமக்கு இன்பத்தை தருகின்றது? எந்த உறுப்புக்கு இன்பத்தை தருகின்றது? நம்முடைய உடம்புக்கு, தோலுக்கு இன்பத்தை தருகின்றது. சரி, அடுத்தது நம்முடைய மூக்கு, நாசிக்கு எவ்வாறு இன்பம் கிடைக்கின்றது என்றால், தடம்பொழில் பூ மணம் வீச, அழகான சோலையின் நடுவே ஏராளமான இனிய நறுமணம் வீசுகின்ற பூக்கள் இருக்கின்றன. அந்த பூக்களில் இருந்து வருகின்ற நாற்றம் என்கின்ற இனிமையான வாசனை, பழங்காலத்திலே நாற்றம் என்றால் இனிமையான வாசனை என்று பொருள். இப்பொழுது அதன் எதிர்மறையாக துர்நாற்றத்தை குறிக்கின்ற அளவுக்கு அந்த சொல் வழக்கில் கெட்டுப்போனது. அதை இப்பொழுது நாம் பேச தேவையில்லை. ஆக இனிமையான வாசம் பூக்களிலிருந்து, சோலை பூக்களிலிருந்து நம்முடைய நாசி வழியே சென்று இன்பத்தை தருகின்றது. இன்னிசை வீச, அழகான மாந்தர்கள் அங்கே இன்னிசையை, வீணையை கொண்டு வாசிக்கின்றனர். வீணை என்பது காதுக்கு இனிமையான கானத்தை பொழிகின்றது. பனி நீர் எடுத்து வீச,
அந்த பனி நீர் என்பது குற்றாலச் சாரல் போல நம்முடைய உடம்புக்கும் மனதுக்கும் இதமாக அங்கே பொழிந்து கொண்டிருக்கின்றது. பெண் அமுதம் அணையவர் விண் அமுதம் ஊட்ட. திருப்பார்க்கடலிலே இருக்கின்ற அமுதத்தை கொண்டு வந்து தேவலோக மாந்தர்கள் நம்முடைய வாய் வழியாக நமக்கு அந்த உணவை ஊட்டினால் அது எவ்வளவு இனிமையுடையதாக இருக்குமோ அப்படிப்பட்ட இனிமை என்கின்ற ஒரு உவமையை இங்கே கொடுக்கின்றார். இவ்வாறு நம்முடைய மெய், வாய், கண், மூக்கு, செவி, மனம், அறிவு, ஜீவன் ஆகிய அனைத்தும் எவ்வாறு இன்பத்தை நுகர்கின்றதோ அந்த இன்பங்களின் கூட்டுத்தொகையெல்லாம் பிற்பட்டோட சுகம் அனைத்தும் தனித்தனியாக அல்ல, ஒரே நேரத்தில் இவற்றை சுவைத்தாலும் அந்த சுகம் அனைத்தும் பிற்பட்டு ஓட இதெல்லாம் சுகமே இல்லைப்பா என்று நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். எந்த சுகத்துடன் ஒப்பிட்டால்? கண்ணமுதத்து உடம்பு உயிர் மற்று அனைத்தும். கண் அமுதத்து உடம்பு உயிர் மற்ற அனைத்தும், உடம்பில் இருக்கின்ற எல்லா புலன்களுக்கும் இன்பம் கலந்து கொள்ள தரும் கருணை கடவுள் இறைவன் நம்முடைய கண்களுக்கும் நம்முடைய உடம்புக்கும் நம்முடைய உயிருக்கும் மற்றும் உடலில் இருக்கின்ற மனதில் இருக்கின்ற எல்லா உறுப்புகளுக்கும் இன்பத்தை இறைவன் கொடுப்பான். அத்தகைய ஆன்மீக அனுபவம், தெய்வீக அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டால் மேலே கண்ட உலகத்து இன்பங்கள் எல்லாம், புலன் இன்பங்கள் எல்லாம், இந்திரிய இன்பங்கள் எல்லாம், மன இன்பங்கள் எல்லாம் ஒரு பொருட்டு அல்ல. ஆகவே இந்த உலகம் தருகின்ற இந்த சிற்றின்பத்தை கடந்து இறைவன் தருகின்ற பேரின்பத்தை நாடி செல்லுங்கள் மாந்தர்களே என்று வள்ளல் பெருமான் தன்னுடைய அனுபவத்தை காட்டி யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று இங்கே நமக்கு உணர்த்துகின்றார்.